அதாவது நம்ம சேனல் பேரு நம்ம ரியாக்ஷன் பண்றோம். ஆனா ரியாக்ஷன் வர மிச்ச 2 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நான் வந்து ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடிட்டர் சொன்னா அவன் வந்து ரோஸ் அப்ப நான் வீடியோ சென்ட் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சென்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரீல்ஸுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். எல்லாமே காலேஜ் ரிலேட்டட் ரீல்ஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னா அதை வேற ஞாபகப்படுத்தலாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ நம்ம குயிக்கா வீடியோ சொல்ல போயிடலாம். நம்ம சேனல் எல்லா லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க ஸ்டேடியம் வீடியோ பண்ணுங்க. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் அம்மா தம்பி எங்கம்மா? தம்பியை பாருடா. சோலி முடிச்சு எல்லா தம்பியும் இப்படிதான் இருப்பீங்களா? ஒருத்தவங்களும் உருப்படியா இருக்க மாட்டீங்களா? எதுக்குடா அப்படி இருக்கீங்களே? எடுத்த உன்னதானே சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி. அப்ப நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு இல்ல. உனக்கு நீயே எடுத்து போட்டுக்கிறியோ? இருக்குடே இருக்கு. நிக்க மாட்ட போறீங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்றோம் நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். நீ முதல்ல நீ யாரு? நீ முதல்ல நீ யாரு? இரு முதல்ல நீ யாரு? நீ வந்து நீ யாரு? நீ எதுக்கு வந்து கேள்வி? நீ யாரு? நீ யாரு? உன் நோக்கம் இல்ல. கேள்வி கேட்கறதே உனக்கு வேலையா? உனக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறது ஏன் வேலைன்னு வச்சுக்கியா நீங்க? அது இது நார்மலா இருந்தவரை எனக்கு புரிஞ்சு சிரிப்பு தெரியாது. கேள்வி கேட்கறதே உனக்கு வேலையா? உனக்கு பதில் சொல்றதே என் வேலையான்னு இருக்கு பத்தியா? இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங் திங்க். ஆக்சுவலி கண்டுக்காதீங்க சவுனிகளை விட்டு தள்ளுங்க. அடுத்த அறிவிக்க சரியா போச்சு. இன்னைக்கு வந்து எப்படின்னாக்கா இந்த மாதிரி லீவ் போடுறதே அப்பா பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடறாங்க. சொன்னா வந்து 9 மணி வரையும் அப்படியே அமைதியாவே இருக்கணும். இந்த ஒரு இருக்கு தெரியுமா? அப்போ வந்து என்ன மத்த யாருங்க ஆக்டர் அந்த டயத்துலதான் ஆக்டிங் போட வேண்டியதா இருக்கும். எங்க அப்பா ஊசி போடுறான்னு போட்டுக்கிறேன் பண்ணிட்டு ஜம்ப்னு இருப்பேன். ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸ்ல வர்ற ஃபீவர் ஜஸ்ட் லைக் சும்மா வந்துட்டு போயிருக்குங்கிறது இப்ப இருந்து தெரியுது. அப்படியே நம்ம அடுத்ததுக்கு போவோம். அது ஃபேக். நான் வந்து மனிதனோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டிராஜடியுமே நடந்துருக்கு. அழைத்து போறதே ஒரு பெரிய டிராஜடி தானே வச்சுங்களேன். ஸ்கூல் படிக்கிறப்ப சொல்லுவானுங்க. இப்போ இது வந்து எப்படின்னாக்கா வந்து கோயட்ல படிக்கிறவங்க கூட அந்த நடந்திருக்காரு. ஸ்பெசிபிக்கா அந்த பாய்ஸ் மட்டும் இருக்க ஸ்கூல்ல படிப்போம் தெரியுமா? காலேஜ் போனா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். டேய் அதுக்கு ஸ்கூல் எவ்வளவு பரவாயில்லடா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? போயடா. எனக்கு இப்போ எல்லாரும் மேலயும் சந்தேகமா இருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணீங்களா? இந்த ரீல் வந்து இது இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ரீல் வந்து நான் ஒரு கதை சொல்றேன் கேட்டுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி கொடுத்தேன். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்போதான் வந்து எங்க எல்லாருமே வந்து இந்த இங்க் பென் அப்படிங்கிறத வந்து எழுதணும்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து கேட்டேஜ் பண்ணாங்க. எனக்கு கூட என் கிளாஸ்ல எல்லாருமே கேட்டேஜ் பண்ணாங்க. அப்போ என் கூட கதிரவன் ஒரு பையன் படிச்சான். அவனும் கேட்டேஜ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணான். 2 நாள் கழிச்சு அவன் பெண் வந்து காணாம போயிடுச்சு. அதுக்கு அவன் என்ன பண்ணான்னா மற்றவங்க பெண்ணு காணாமனா வெளியே இருக்கணும். அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா கிளாஸ்ல உள்ளாட்டி சத்தியெல்லாம் வாங்கிட்டு போவாரு. ஸோ ஃபுல்லா இருக்கிறப்ப இது எவ்வளோ பரவாயில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி உணவு பெண் ஆட்டையப்பட்ட சம்பவங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கொடுமையோட அதே மாதிரி இன்னொரு பையன் ஒருத்த பேனா வச்சிருந்தான். அவனை கூப்பிட்டு வச்சுனா விசாரணை போட்டாங்க. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நானா வந்து சிப்பனா ஒரு தடவை எழுதுன பெண்ணு மறுதடவை எழுத மாட்டேன். என்ன இருக்கா?
துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அதே மாதிரி தான் உன் கடையில ஃபாலோ பண்ணணும். தெரியுதா? ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். அது மாதிரி ஒரு பெண்ணு வாங்குவோம், ஒரு வாரத்தில் அடுத்த பெண்ணு வாங்கிடுவேன். ஏன்னா பக்கத்துலேயே சுத்தம் வாங்கி வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே. எங்கள் அப்பா சம்பள காசு எடுத்துடுவாங்க, நான் டக்குன்னு போயிட்டு தீக்கிட்டு வருவேன். அதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. இந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அவன் வந்து ஆல் கிளியர் பண்ண சந்தோஷங்களும் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கணும் எல்லாத்துலயும். நம்ம கூடயே உட்கார்ந்தோம் ஃபெயில் ஆயிருக்கோம். இதுல எப்படின்னாக்கா வந்து நான் லாஸ்ட் பெஞ்ச் போட்டு என் கூட உள்ள 3 பேர் வேற எக்ஸாம்பிள், நான் வேற எக்ஸாம்பிள். எனக்கு முன்னாடி உள்ளவங்களும் ஃபெயில் ஆயிருப்பான், எனக்கு பின்னாடி உள்ளவங்களும் ஃபெயில் ஆயிருப்பான், நான் மட்டும் பாஸ் ஆகிருப்பேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுல கதையா இருக்கும், அவன் 2 பேர் படிச்சு எழுதியிருப்பானுங்க. அதனால வந்து கதை எழுதி பாஸ் ஆகுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் செட் ஆகும். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. நம்ம நிறைய பேரை கேட்டிருக்கேன். நான் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 12th எக்ஸாம் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வரப்போ வந்து மச்சான் புக் இல்லை மச்சான், புக் இல்லைன்னா அப்படியே தரம் பண்ணியிருப்பேன். 30 நாயிட்டே இருக்கும். எங்கள் சார் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் எல்லாம் விட்டுற மாட்டீங்க, நான் கொஸ்டின்லாம் சொல்லியிருப்பேன், எழுதிட்டாங்க ஆன்சர் எழுதுல. இப்போ இந்த கொஸ்டின் இப்படி எழுதுனா போதும், இந்த கொஸ்டின் இப்படி இல்லாமல் சின்ன சின்னதாக சொல்லுவார். அதை எழுதி வச்சிருப்போம். அதை கூட எழுதாமல் நிறைய பேர் வருவாங்க, இன்க்ளூடிங் மீ. சொல்லி ஒன்று எடுத்து ₹20 எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த கேண்டீன்ல ஒரு சமோசா 6 ரூபா, எங்க கையில 4 ரூபா தான் இருக்கும். அந்த 2 ரூபாய் அங்க போய் தான் பிச்சை எடுக்கணும். அதுக்கு ஒரு கிளாஸே வரும். நடக்க முடியாத ஒரு காலை வருஷம் ஆகுதுதான் நேற்று நடந்த மாதிரி. தம்பி, என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் யாப்பா. அவனால 14 அரியரோட ட்ரிப் பண்ணிட்டான்டா. என் சீனியர்லாம் வச்சதுல அரியரா இருக்கு. ஏய் வா, சுதாகர் தானே? ஆமாப்பா, சீனியர் தானே எங்களுக்கு? ஆமாண்டா தம்பி. இங்க என்ன வந்திருக்க? எக்ஸாம் எழுத மாட்டா தம்பி. நீ தானே என்ன ஃபர்ஸ்ட் இயர் ரேக் பண்ணது? ராகிங் நான் பண்ணல அவனையா, அதான் தெரியும். இப்போ நான் தான் ஃபைனல் இயர். இப்போ என்ன பண்ணு பார்க்கலாம், ரேக் பண்ணு. தம்பி நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். இல்ல பண்ண, ரேக் பண்ணு. வன்முறை வேணும், நான் எக்ஸாம் எழுதுறேன். படிப்பேன். ஏய் சீனியர் தானே? தம்பி சின்ன போயிடும் தப்புப்பா, தப்பு பாத்துக்க. நல்லா இல்ல தம்பி. அது என்ன ஓட்டு ஓட்டு தம்பி நான் எக்ஸாம் எழுதிருக்கேன். இல்லடா, ஹால் சூப்பர்வைசர் திட்டாரு பசங்க. பிள்ளைங்க மனசு வருது. ஆனா சத்தியமா சொல்றேன், இது இயற்கையில் நடந்த சித்திரமா இல்ல. புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து இப்படியே மாறி போய், அதனால தான் உங்கள்கிட்ட தேடி வந்து நண்பர்களே, இதுல இந்த துரோகி கேரக்டர் நானே எடுத்தேன் நண்பர்களே. ஏன்னா முன்னாடியே சொன்னேன், நான் எல்லாத்துலயும் ஓரளவு ஆவரேஜா பாஸ் ஆகிற கேரக்டர் அப்படின்னு. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. ஆனா நான் எக்ஸாமுக்கு படிச்சிருக்கவே மாட்டேன், எப்படி பாஸ் ஆகணும்னு எனக்கு தெரியல. சப்போஸ் எனக்கு திருத்துறவங்க தான் அப்படி திருத்துறாங்கன்னு தெரியல. படிக்கிறவனா ஃபெயில் ஆயிடலாம். ஏதோ 1-2 தெரிஞ்சுட்டு போயிட்டு பாஸ் ஆகிட்டு வந்துடுறேன். இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு கொடுப்பனை வேணும். மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம், நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. ஆக்சுவலி போன வீடியோ நினைக்கிறேன், சம்திங் இந்த மீம்ஸ் பிக்சர்ஸ் போட்டோ வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுல இதை பத்தி நான் சொல்லி இருந்திருப்பேன் நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கீழே இருக்கு, போயிட்டு பத்திரமா பார்த்துட்டு போடுங்க. அடுத்த மீன் இருக்கும். இது வந்து ஆனா வந்து எக்ஸாமுக்குலாம் கூட தெரியவே தெரியாது. இப்போ தமிழ் எக்ஸாம் வரும், இங்கிலீஷ் வரும், சயின்ஸ், சோசியல்லாம் வரும். நான் 10th வரையும் அவ்வளவு சொல்றேன். வரும். மேக்ஸ்னு ஒரு எக்ஸாம் வரும் பாருங்க, கொடுமையா இருக்கும். அவனுக்கு என்ன கேட்கிறானுங்க, நம்ம என்ன எழுதணும், இது எப்படி என்ன ஒண்ணுமே தெரியாது. மிச்சதுல ஒன்வடாது தெரியுது, அதுவும் தெரியாது. என்னென்னமோ சொல்லுவாருங்க. நான் உட்காந்து என்னென்னமோ சொல்றேன் என்னங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து
அடிஷனல் எந்த எக்ஸாமுக்கு அதிகமாக வாங்கினாலும் மேக்ஸ் எக்ஸாம் தான். ஏன்னா வந்து இப்படி எழுதுறோம்ல அந்த ரீசன்னால மொத்தத்துல வந்து 30 அடிஷனல் வாங்கினால மேக்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியாதுன்னா தெளிவா புரிஞ்சுங்க. மேக்ஸ் எக்ஸாம் மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கண்டினியூ பண்றோம். ரொம்ப நல்லது. செமஸ்டர் பார்த்தலாம் எதுக்குடா பயப்படுறீங்க? செமஸ்டர் எக்ஸாம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வந்து பயப்படலாமா? நான் ஸ்கூலா படிக்கிற எக்ஸாம் பார்த்து பயப்படுறதுக்கு அடுத்த வருஷம் இதுலயே போட்டுருவாங்க. நீங்கிட்டு கடைசி நேரத்துல ஏதாவது எழுதி பாஸ் ஆகணும் என்ன மாதிரி அவனா சொல்லுவான் வந்து. அதெல்லாம் கேட்காம படிச்சா நல்லது. எங்க படிக்கிற நீ உட்காந்து வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்க நீ? ஐயா தோர இது சுயநல பூமி ஐயா தோர. நான் அந்த வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். நம்ம படித்தது மட்டும் வராது. எப்படின்னாக்கா முதல் கொஸ்டின் படிச்சிருந்திருப்போம், மறு கொஸ்டின் படிச்சிருப்போம். இது கொஞ்சம் பெருசா இருக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுருப்போம். அந்த 2 கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டின் தான் தெரியும். இது சின்னோண்டா இருக்கு, இது எப்படி நான் கேட்பாங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு போனோம்னா அந்த கொஸ்டின் தான் கேட்டிருப்பானுங்க. மொத்தத்துல பாஸ் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நல்ல மார்க் எடுக்கிறது. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். வந்து விசால்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓகேவா? ஸோ அவன் வந்து எப்படின்னாக்கா வந்து அந்த நாய் ஒரு ரீல்ஸ் திரும்ப பார்க்கணும்னா அதை எடுத்து என் இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணிடுவான். ஒரு நாள் அவன் வந்து ஸ்கூல் வரல, நான் வந்து ஸ்கூல் போயிருந்தேன். அவங்க மொத்தத்துல நான் எல்லாரும் பேர் சொல்லிட்டு வராங்க, விஷாலுங்கிறாங்க. ஓகே லீவ் போட்டான் போல அப்படின்னுட்டு. உங்க மற்ற ஃப்ரெண்ட் எல்லாம் லீவ் போட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு எப்படி இருக்குன்னு. ஆஹா இந்த நாய் வேற வீட்டுல இருக்கானே, வீட்டுக்கு போயிட்டு நெட் ஆன் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து நெட் ஆன் பண்ற 560 ரீல்ஸ் அமைச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, 560 ரீல்ஸ். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.